ஹாய் ஹலோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தம்பி ஃபர்ஸ்ட் டைம் சென்னை போகிறாங்க. எதுக்கு அப்படின்னா அவங்க அக்காவுக்கு ஒரு குட்டி டெஸ்ட் எடுக்கிறதுக்காக. அக்காவுக்கு தான் அங்கே மெயினாக வேலை, தம்பிக்கு ஒரு வேலையும் இல்லை. அதனால் அக்காவை விட்டு நான் இருக்கவே மாட்டேன் அப்படின்னு ஜீன்ஸ் பேண்ட்டு டிஷர்ட்லாம் போட்டுட்டு ஜம்முன்னு கிளம்பிட்டாங்க. இப்போ நாங்கள் ஸ்லீப்பரில் போயிட்டுருக்கோம். அக்காவும் புது டிஷர்ட்டு பேண்ட்லாம் போட்டுட்டு ஜாலியாக கிளம்பிட்டாங்க. அவங்களுக்கு தூக்கம் வந்துருச்சு, அதனால் கொஞ்சம் கிறக்கமாக இருக்காங்க, அவ்வளோதான். சென்னை போயிட்டு என்னென்ன பண்ணோம், எங்கெங்கெல்லாம் போனோம் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் ஃபுல்லாக இருக்குது. ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். சாரோட சென்னை எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் பாருங்கள். இப்போ மணி ஒரு 5 மணிக்கு நாங்கள் ரீச் ஆனோம். 5 மணிக்கு ரீச் ஆகணுன்னு பேக்லாம் கரெக்டாக எடுத்துகிட்டு வந்திருக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு சார் செக் பண்ணிகிட்ருக்காங்க. என்ன பண்ணிகிட்ருக்காங்கன்னு பார்க்குறீங்களா? செக் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க பாப்பு தூங்கிட்டு இருக்காங்க. இவங்க முழிச்சு நல்லா வேடிக்கை பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க. பாப்பு பிறந்தப்போ ஆக்சுவலாக நாங்கள் கோவிடில் மாட்டிக்கிட்டோம். அதனால் ரொம்பலாம் வெளில போக முடியல. நாங்கள் வெளில போனோம், ஆனால் வீட்டுக்குள்ளே என்ஜாய் பண்ணோம், வெளில ரொம்ப போக முடியல. சார் ஸ்டேட் விட்டு ஸ்டேட் போயிட்டாங்க. அடுத்து சென்னை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்காங்க. இங்கே நாங்கள் மெட்ரோவில் ஃபஸ்ட் டைம் வந்துட்டுருக்கோம். தம்பி ஃபஸ்ட் டைம் மெட்ரோவில் வந்துட்டுருக்கு. குளிர் தாங்கலை அப்படின்னால தலையை மட்டும் கவர் பண்ணிட்டு பத்திரமா வந்துகிட்ருக்கோம். சௌமி பீச்சே பார்த்ததில்ல அப்படின்னுச்சு. ஸோ அதனால் பீச்சை காட்டணும் அப்படின்னு அழைச்சிட்டு வந்தோம். மெயினாக அந்த சுந்தரி அக்கா கடையில் லாஸ்ட் டைம் சாப்பிட்ருந்தோம் சென்னை வந்தப்போ. இப்போது அங்கே சாப்பிட்லான்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு ஒரு குதிரை ரைடு. வெயில் தாங்கலை, வேர்வை வந்தோன்னே செம்ம அழுகே போட்டு விட்டாங்க தம்பி. இப்போ கொஞ்சம் அப்படியே போயிட்டுருக்கு. பெரிய ராஜா தேசிங்க குதிரையில போறாரு. பெரிய ராஜா தேசிங்க குதிரையில போறாரு. என்ன பண்றீங்க? எல்லாத்தையும் தொட்டு பார்த்துட்டு இருக்கீங்களே, வெக்கமா இல்ல? தொடுறா தொடுறா அதை தொடுறா. எட்டலை எட்டலை. பயப்படுறோம்.
1 சென்னை வந்துட்டு மாலுக்கு போகாமல் இருந்தால் நல்லா இருக்காதுல்ல. அதனால மாலில் போயிட்டு நிறைய வெரைட்டியாக ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டு ஜெயிலர் படம் ஷோ புக் பண்ணியிருந்தாங்க. அதையும் அங்கேயே பார்த்துட்டு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் தம்பி தூங்கிட்டு அதுக்கப்புறம் முழிச்சிருச்சு. அப்புறம் பாப்பா தூங்கி தம்பி கொஞ்ச நேரம் பாதி படம் கிட்ட பார்த்துச்சு. நான் வந்து பேக் காணா போயிடக்கூடாதுல, அதனால பத்திரமா வச்சுட்டு உட்காந்துருக்கேன் தம்பியும் பாப்பாவையும் கொடுத்துட்டு. வீடியோ எடுத்தோன்னா பானிபூரி கிலோ போட்டா அந்த எடுத்தத பானிபூரி நம்ம அப்புறம் டி நகர் போனோம். டி நகர் போய் சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி போனோம். இது பேர் என்னன்னு எனக்கு தெரியல, ஆனால் இது செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. 2 தடவை வாங்கி சாப்பிட்டோம். பேர் என்னன்னு நான் கேட்க மறந்துட்டேன். அப்புறம் நல்லா சுற்றி பார்த்தோம். ஃபுல்லாக லாஸ்ட் வரைக்கும் போயிட்டு என்னென்ன கடை எங்கெங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். கொஞ்சம் ஷாப்பிங் பண்ணோம், ரொம்ப குட்டியாக ஷாப்பிங் பண்ணோம். அப்புறம் சென்னையிலேருந்து எப்போ கிளம்புறோன்னே எங்களுக்கு தெரியலையா, அதனால் வந்துட்டு ட்ரெயின் பஸ்ஸெல்லாம் எதுவுமே புக் பண்ணல. சரின்னு சொல்லிட்டு நாங்கள் பஸ் புக் பண்ணப்போ எங்களுக்கு 2 o'clock தான் பஸ் கிடச்சிது. சரி, அப்புறம் வந்துட்டு ரூம்லேருந்து ஷிஃப்ட் ஆகி ஒரு 10 o'clock போல் வெளில வந்துட்டு பீச்சில் போய் சாப்பிட்லாம் அப்படின்னாங்க. பீச்சில் போய் எப்படி சாப்பிட்றது அப்படின்னு நாங்கள் கேட்டுட்டு இருந்தோம். அப்புறம் போய் உட்காந்தோன்னே அவங்க கேட்டாங்க, போகிறப்பயே பெட்ஷீட் கொடுங்க அப்படின்னாங்க. நல்லா இருந்துச்சு. பெட்ஷீட்டை கீழே விரிச்சிட்டு நம்ம என்ன ஆர்டர் பண்ணுறோமோ அந்த கடையிலேருந்து நம்ம கொண்டு வந்து கரெக்டாக கொடுத்துட்றாங்க. நல்லா சுட சுட அப்போ தான் செஞ்சு கொடுக்குறாங்க. நான் செம்ம டேஸ்ட்டு. பெரிய பெரிய ஹோட்டலில் சாப்பிட்டப்போ கூட அவ்வளோ டேஸ்ட் இல்லை, நல்லா இருந்துச்சு டேஸ்ட்டு. நாங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிட்டோம். அதை வந்துட்டு நிறைய ஆர்டர் பண்ணி வெரைட்டியாக சாப்பிட்டோம். என்னென்ன சாப்பிட்டோம் அப்படிங்கிறதும் இதில் இருக்கும். அப்புறம் பாப்பு வந்துட்டு ஃபோட்டோன்னா பைத்தியம் பார்த்திங்களா, இல்லை எங்கே இருந்தாலும் கேமராவை பார்த்துருவான். தம்பியும் நாங்கள் அப்படி தான் ட்ரெயின் பண்ணி கொண்டு வந்துட்ருக்கோம். ஓரளவுக்கு ட்ரெயின் ஆகிட்டாங்க, இன்னும் கொஞ்சோண்டு ட்ரெயின் ஆகணும். சில சமயம் பேசினா அறிவாக பேசு. கஸ்டமைஸ் பண்ணி முட்டை சாப்பிட்றது நம்மளால தான். அப்பா குண்டு நீ அப்பா குண்டு அப்பா முட்டை 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 மூஞ்ச என் காட்டு. கண்ணு நல்லா இருக்கு. சரி, ஸ்மைல் பண்றான்.
அப்புறம் பீச்லேருந்து கிளம்பிட்டு நாங்கள் பஸ் ஸ்டாப் போயிட்டு வெயிட் பண்ணோம் 2 o'clock வரைக்கும். 12 o'clock போயிட்டோம். ஒரு 2 hours 2.5 hours வெயிட் பண்ணோம். என்னென்ன அராஜகம் பண்ணாங்கன்னு நீங்களே பாருங்கள். Smile, Mahilni. Smile. Mahilni, smile. Wow. அப்பா நல்ல மச்சான்டா. இந்த ஆளுக்கு எங்க அக்கா வாக்கப்பட்டு சீரழிறா, நான் வாக்கப்படாமையே சீரழிறனே. ஒரு பொண்ணை கொடுத்து என்ன இலவசமா அனுப்பி வடிக்க பாக்குறாங்களே. அப்புறம் வந்துட்டு பஸ் ஏறியாச்சு. 2 o'clock போல் எங்கள் பஸ் வந்துச்சு. நாங்கள் ஏறிட்டோம். நான் வந்துட்டு ஸ்லீப்பரில் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு டிவி பார்த்தேன்னா அதை நீங்களும் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக குட்டி வீடியோ. இதோட ரிமோட் வந்துட்டு சூப்பராக மேலே செட் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் அங்கேருந்து ஒரு ஒயர் கொடுத்துருந்தாங்க, ஹெட்ஃபோன்ஸ் கொடுத்துருந்தாங்க. கேக்கில் நமக்கு வந்து இருந்த டயர்டில் தூங்கவே கரெக்டாக இருந்துச்சா, இது பார்க்குறதுக்கு நேரம் இல்லை. அதனால் கொஞ்சமாக உங்களுக்கு எடுத்து காமிச்சிட்டு அப்படியே ஆஃப் பண்ணிவிட்டு தூங்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தூங்கிட்டு காலையிலே திருச்சி வந்துட்டோம்.